இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு 3 விதமான ஆவிகளை பரிசாக கொடுத்திருக்கிறார். ஒன்று பலமுள்ள ஆவி, பவர். இரண்டாவது அன்புள்ள ஆவி, லவ். மூன்றாவது தெளிந்த புத்தியுள்ள ஆவி, செல்ஃப் டிசிப்ளின். இந்த 3 ஆவிகளையும் உள்ளடக்கியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் போது தானாகவே நமக்குள் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் வந்து விடுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்குள் நுழைகிற மற்ற ஆவிகள் எல்லாம் முழுவதும் எதிரடியாகவே நமக்கு விரோதமாக செயல்படும். பலத்துக்கு பதிலாக நாம் பலவீனம் உள்ளவர்களாக செயல்படுவோம். அன்பு காட்டுவதற்கு பதிலாக வெறுப்பு காட்டுபவர்களாக மாறிவிடுவோம். புத்தியுள்ள ஆவியோடு செயல்படாமல் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிற சுபாவத்தோடு கூட நடந்து கொள்வோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காகவும் கலங்க வேண்டிய தேவையும் இல்லை. பெரிய கலக்கத்தின் பாதையிலும் பயத்தின் பாதையிலும் ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசும் போது தனிமையாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து மென்மையாய் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேச வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை நம்மால் நிச்சயம் கேட்க முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கலக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. உலகத்தின் சகல போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயித்து காட்டிய பரிசுத்த ஆவியானவரை கடவுளாக நாம் பெற்றிருக்கிறோம். பயத்தை மேற்கொள்கிற சஞ்சலங்களை உடைத்து எறிகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது பயத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை மேற்கொள்கிற தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய எல்லா பயங்களையும் கலக்கங்களையும் ஆண்டோடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவனை ஆதரிப்பார் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை பலப்படுத்துகிறது. மனதில் பயம் வரும்போதெல்லாம் இயேசுவை நோக்கி பாருங்கள். ரத்தத்தின் வல்லமையை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தை பயன்படுத்துங்கள். உடனே தைரியமுள்ள ஆவி நம் சரீரம் முழுவதும் நிரம்பும். பயமுள்ள ஆவி நம்மை விட்டு ஓடி போகும். நாம் பயந்து கொண்டே இருக்கும் வரை பிசாசு ஜெயித்து கொண்டே இருக்க நாம் வழிவகைகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். விசாரிக்கவே ஆளில்லாத திக்கற்ற பிள்ளைகள் அல்ல நாம். நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் தைரியமாக நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியானவர் தருகிற புது பலத்தோடு கூட ஆண்டவருக்காக ஓட தீர்மானம் எடுப்போம். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.